வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை இப்பொழுது ஒரு அழகான முருக தலத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். நான் செய்யும் தவறுகளை என்னை சுற்றி இருப்பவர்களிடம் மறைக்கலாம். எந்த தவறோ எந்த ஒரு பொய்யோ இறைவனிடம் மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆன்மீக அன்பர்கள் உங்க எல்லாருக்குமே அந்த விடை தெரியும். நம்முடைய குற்றம், நம்முடைய வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் இந்த முருகனிடம் சொல்லிவிட்டால் வரப்பிரசாதியாக கைமேல் பலனை தரும். ரொம்பவே தேவை, இந்த காலத்திற்கு தேவையான தலம். உங்க எல்லாருக்குமே தெரியும், திருச்செந்தூர், பழனி, சிறுவாபுரி, திருப்போரூர் இது மாதிரியான தலங்களில் இப்ப முருக அன்பர்கள் அப்படியே போய் அவனிடம் அருளை வேண்டுகிறீர்கள். இந்த ஒரு தலத்தில் நடந்த அற்புதத்தை அடியேனுடைய வாழ்க்கையில ரொம்பவே தெரிந்த ஒருத்தருக்கு நடந்த சத்தியமான அற்புதம், அற்புதம்னு கூட சொல்லக்கூடாது, அருளி செயல்னு சொல்லணும். அதை சொல்லிட்டு அந்த திருக்கோயிலை பற்றிய மகாத்மியத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர், அவருடைய மகளுக்கு ஒரு 6 வருடம் முன்பு 2019 கல்யாணம் ஆச்சு. அன்றிலிருந்து இருவரும் ஆரோக்கியமான தம்பதியினர் குழந்தை செல்வத்திற்காக பல நாள் காத்திருந்தார்கள். நடுவுல கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் நம்ம எல்லாருமே சந்தித்தோம் இல்லையா? ஒரு வருடம் 2 வருடம் அதையும் தாண்டி பல மருத்துவர்களிடம் சென்றாயிற்று. எந்த ஒரு குறையும் இல்லை, குழந்தை செல்வம் வேண்டும். அதாவது ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டுல குழந்தை தடை விதிப்பதற்கான பல ரூல்ஸ், பல நிலையங்கள்னு இருந்தா இன்று குழந்தை செல்வம் வேண்டி பலரும் காத்திருக்கின்றார்கள். எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருவிளையாட்டு. எது நடந்தாலுமே அந்த குழந்தை செல்வம் அப்படின்றது வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை, மகிழ்ச்சியை, வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. எல்லா வளமும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் மட்டும் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, பல வேண்டுதல்களை செஞ்சாச்சு. நம்ம எல்லாருக்குமே இப்ப வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணமோ இல்ல வேலையோ பதவியோ வீடு வாங்கணும்னு இருந்தாலோ யார் என்ன சொன்னாலும் ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்த நம்ம தேடும் பொழுது யார் என்ன சொன்னாலுமே முயற்சி பண்ணி பார்த்துடலாமே, ஏதாவது ஒண்ணு நமக்கான விஷயமா இருந்ததுன்னா அப்படின்றத நம்பிக்கையோட செய்வோம். இந்த நம்பிக்கையோட செய்யும் பொழுது சிலது உடனே நடந்துரும், சிலது கொஞ்ச நாள் தள்ளி நடக்கும். ஆனா நடக்கும். ஏன் சிலதெல்லாம் மட்டும் நாள் தள்ளி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணமும் நாம் செய்த வினை. அப்ப இப்படி வழிபாடு செய்ய 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 யாருக்காவது நம்ம அன்னதானம் கொடுப்போம், எதையாவது தானமா கொடுப்போம். அப்படி கொடுக்க 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 நம்முடைய வினைகள் குறைந்து நமக்கான வேண்டுதல்கள் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இவ்வளவுதாங்க ஃபார்முலா. சரி, இப்ப இவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் இவர்கள் இறைவனை பற்றிய விஷயங்கள் என்றால் ரொம்பவே ஆத்மார்த்தமா செய்து கொண்டு இருந்தார்கள். அதுல தெரிந்தவர் சொன்னார், நீ ஒருத்தருக்கு லெட்டர் எழுதணும் வரியான. திரைப்படம் மாதிரி இருக்கு இல்லையா? கடுதாசி யாருக்கு எழுதணும்? இல்ல நீ என்னோட வா, ஒருத்தருக்கு கடுதாசி எழுதணும், ஆனா அவருடைய அலுவலகத்துக்கே போய் எழுதணும், இங்க இருந்தெல்லாம் எழுதி அனுப்ப வேண்டாம், அவரோட இடத்துக்கே போய் எழுதணும். எந்த இடம்? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், அங்க திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்ற புராதனமான பெயர். அந்த இடத்துல விருத்தகிரீஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அருள்மிகு கொளஞ்சியப்பர் ஆலயம். மிக சக்தி வாய்ந்த தலம். நான் சொல்ற பலருக்கும் இந்த தலத்தை பற்றி தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் கண்டிப்பா கண்டு அருள் பெற்று வர வேண்டிய தலம். சில விஷயத்துக்கெல்லாம் அப்படியே கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுத்துடலாம் இல்லையா? இப்ப திருச்செந்தூருக்கு என்ன வேணாலும் அந்த முருகன் உங்களுக்காக நன்மை செய்வான் சொல்லிடலாம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். பொதுவா சிவலிங்கத்தை உருவ திருமேனியா பார்ப்போம். திருவுருவமேனி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராஜர். அருவமா பார்க்கணும்னா திருவண்ணாமலை ஜோதி. அருவுருவமா பார்க்கணும்னா லிங்க திருமேனி. அது போல எல்லா இடத்திலையும் ரொம்ப அழகனாக இருக்கும் முருகப்பெருமான் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கொளஞ்சியப்பர் ஆலயம். சிவலிங்க திருமேனி தான் சுயம்புன்னுவாங்க, தானாக தோன்றியவர். ஆனா இந்த இடத்துல முருகனும் தானாக தோன்றி இருக்கின்றார். இதுக்கு ஒரு சின்ன புராணம் வரலாறும் உண்டு. என்ன? திருமுதுகுன்றம்னு பேரு. அப்பனா ரொம்ப பழமையான தலமும். சுந்தரர் வராராம், 4வரில் சுந்தரர் வருகின்றார்.
இவ்வளோ பெரிய பழமையான தலத்தை பாடுற அருகதை நமக்கு கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஏதாவது தலத்துக்கு போறோம், அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம். ஆனா இது எவ்வளோ பழமையான தலம், இதெல்லாம் பாடுற அருகதை கூட எனக்கு கிடையாது அப்படின்னு வராராம். ஆனா அங்க இருக்கிற சுவாமிக்கு வருத்தம் ஆயிடுச்சான். என்னது இது, சுந்தரருடைய திருப்பாட்டு கேட்கலான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு போறானே. இப்ப வீட்டுல இருக்கிற அப்பா என்ன பண்ணுவாரு, சில சமயம் அவரை தேடி யாராவது வந்துட்டு போனாருன்னா ஏதாவது சொல்லணும்னா பையனை கூப்பிடா, டே போய் கூட்டின்னு வாங்க அந்த அங்கிள அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்படி அந்த வீட்டின் செல்ல குழந்தையாம் முருகனை அழைத்தாராம். அழைத்து, பாரேன் சுந்தரன் என்னை பாடாம போறான், கூட்டிட்டு வா பாட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு வேடுவ வேஷம் ஒன்றும் புதுசு இல்லை. வள்ளியை மயக்க வேடுவ கோலத்திலும் சென்றிருக்கின்றான். அதனால ஒரு வேடுவ கோலம் தாங்கி அங்க இருக்கக்கூடிய சுந்தரரிடம் திருவிளையாடல் செய்து இங்க இருக்கிற சுவாமியை பாடாம போயிடுவியா நீன்ற ஒரு உண்மையை உணர்த்தி பாட வைத்து, அப்படி வேடுவ கோலத்தில் வந்த முருகன் தான் தோன்றி ஒரு பலிபீடம் போல ஒரு சுயம்பு ரூபத்தில் அமர்ந்திருக்கும் திருக்கோயில் தான் கொளஞ்சியப்பர் ஆலயம். சரி, இந்த இடத்திற்கு எனக்கு தெரிந்தவர்கள் அவங்க வீட்டுல அவங்க மகளுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் இல்லையா, அதனால அந்த மகளோட கொளஞ்சியப்பர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ரொம்ப ஒரு நூதனமான ஒரு பழக்கம் இங்க உண்டு. என்னன்னா, சுவாமிக்கு லெட்டர் எழுதணும். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கே லெட்டர் எழுதுறது இல்லை, வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு வந்த பழைய அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த லெட்டரோ இல்ல மனைவி கணவன் அந்த மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் வச்சிருப்பீங்க. போன தலைமுறை கிட்ட இருக்கிறவங்க அந்த லெட்டர் அப்படின்றதோடைய ஆனந்தம், அதனுடைய அனுபவம் இன்னைக்கு இருக்கிற உடனே கிடைக்கிற வாட்ஸ்அப்ல கூட கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அவர்கள் சென்றார்கள். உன்னுடைய குழந்தை இருக்கால, உன் பொண்ணுக்கு குழந்தை வேணும்னு லெட்டர் எழுதணும். யாருக்கு லெட்டர் எழுதணும்? இது அந்த கொளஞ்சியப்பர் கோயில் இருக்கிற முருகனுக்கு தான். என்னன்னு எழுதணும்? வெள்ளை தாளை எடுத்து முதல்ல என்ன பண்ணுவோம், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்லாம் எழுதணும் இல்லையா. இங்க ஃப்ரம் கூட எழுத வேணாம், அனுப்புனர் வேண்டாம். ஏன், நான் சொல்லிதான் யார் வந்திருக்கேன்னு முருகனுக்கு தெரியுமா. டூ மட்டும் போதும், அதுவும் மரியாதை நிமித்தமா. அருள்மிகு மணவாள நல்லூர் கொளஞ்சியப்ப கடவுளுக்கு அப்படின்னு டூ அட்ரஸ் மாதிரி போட்டு, இந்த பாரு முருகா, அந்த மகளுக்கு இவ்வளவு நாட்களாகி குழந்தை பேரு, அதற்காக காத்து கொண்டிருக்கின்றாள். என்ன சுவாமி குறை வைக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச தர்மங்களையும் சேரும், இதுக்கு மேல சோதிக்க கூடாது அப்படின்ற ஒரு கடிதம். இதுக்கு பேரு பிராது கட்டுதல் அப்படின்றாங்க. அதை எழுதி வெள்ளைத்தாளை மடித்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை கொளஞ்சியப்பர் மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த கடவுளிடம் அவருடைய திருவடி கிட்ட வச்சு விபூதி வச்சு பொட்டலமா கொடுப்பாங்க. அதை ஒரு நூல் கட்டி வெளியே இருக்கக்கூடிய முனியப்பர் அவருடைய சன்னதிக்கு அருகில் இருக்கும் வேலாயுதம் இருக்கும், அங்க நிறைய பேர் கட்டுவாங்க, உங்களுக்கு போனாலே தெரியும். அந்த இடத்துல உங்க கடிதத்தை கட்டிடணும். 3 தடவை இந்த மாதிரி போய் கட்டணும். சரி, அப்படி அவர்கள் 3ஆம் முறை கட்டி விட்டு சென்ற உடனே அவர்களுடைய மகள் 2 மாதம் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான குழந்தையை கருவுற்றிருந்தாள் அப்படின்ற செய்தி கிடைத்து இன்று அந்த மகள் குழந்தையை ஈன்று விட்டாள். இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அற்புதமா இருக்கு. சரி, நல்ல விஷயம் நடந்துடுச்சு. நிறைய தடவை கடவுள்கிட்ட வேண்டுதல்லாம் வைப்போம். எவ்வளவு தடவை நிறைவேறிய பிறகு தேங்க்ஸ் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், மறந்துடுவோம் இல்லையா. சில சமயம் சொல்லுவோம். இன்னைக்கும் பாருங்களேன், பல வருஷமா வேண்டுதல்கள்லாம் வச்சிருப்பீங்க. பாட்டி காலத்து வேண்டுதல் எல்லாம் உரிமையா நம்ம வச்சிருப்போம். ஆனா இந்த கடவுள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு நன்றி சொல்லும் விதமாக என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க வீட்டுல இருந்து இந்த கோயில் எவ்வளவு கிலோமீட்டர்னு கணக்கு போடணுமா. 1 கிலோமீட்டருக்கு என்னங்க ஏதோ காருக்கு வாடகை மாதிரி சொல்றீங்களேன்னு பார்க்காதீங்க. அன்னிலிருந்து இன்னி வரை முருகனோ சமயபுரத்து மாரியம்மனோ அவங்களுடைய காணிக்கையை மாத்திக்கவே இல்லை. இன்றைய பணத்தின் அளவு அந்த ஒரு எண்ணிக்கைக்கு ஈடாகலாம் அவங்க கேட்கல. எவ்வளவு கேட்கறாங்க தெரியுமா? 1 கிலோமீட்டருக்கு 10 பைசா. அப்ப எங்க வீட்டுல இருந்து கோயில் ஒரு 10 கிலோமீட்டர்னா எவ்வளவு வருது உங்களுக்கு? 1 ரூபாய் தான் காணிக்கையே வருது. அப்ப உங்க வீட்டுல இருந்து இந்த கோயில் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்றத டிஸ்டன்ஸ் கூகுள்ல பாத்தீங்கன்னா உடனே வந்துடும். அப்ப அந்த கிலோமீட்டர் அளவு 10 பைசா வீதம் கணக்கு பண்ணி அதை கொண்டு போய் இறைவனிடம் நன்றி சொல்லி காணிக்கையாக இட வேண்டும். அவ்வளவே தான். ஆனால் அங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள், 3 முறை இந்த இறைவனிடத்தில் வந்து மணவாள நல்லூர் அழகன் முருகனுக்கு கொளஞ்சியப்பருக்குன்னு ஒரு கடிதம் எழுதிவிட்டால் 90 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிவிடும் அப்படின்றத அப்படியே நம்பிக்கையோடு செய்கிறார்கள். அப்ப இதற்கு என்ன வேண்டும்?
பணம் இருக்கலாம், கார் வச்சுன்னு போகலாம், நேரம் கூட இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் மேல என்ன வேணும் தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அங்க போகிற பாக்கியமே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் அந்த கொளஞ்சியப்பர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா பல பேர் பிறந்த குழந்தைகள் 90 நாட்கள் ஆகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. அப்படி அந்த பிறந்த குழந்தைகள் 90 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு முதலில் அந்த குழந்தைக்கு சட்டை அணிவித்து விபூதி வைத்து பேர் வைக்கும் பழக்கம் இருக்கு. அப்பனா பாருங்க, என்ன செல்வந்தர்கள் வீட்டுல குழந்தை பிறந்தாலும் 90 நாளைக்கு குழந்தைக்கு மேல் சட்டை கூட போட மாட்டாங்க. துணியில மட்டும்தான் குழந்தைக்கு போத்தி போத்தி வைப்பாங்க. ஏன்? இந்த உடம்பே ஒரு சட்டைன்ற உண்மை வந்துடுச்சுன்னா எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், முருகா இந்த குழந்தை நீ கொடுத்த ஒரு பிச்சை, அதனால உன்னிடம் வந்துதான் பட்டு சட்டைனாலும் போடுவேன்னு 90 நாட்கள் கழித்து அந்த குழந்தையோடு குழந்தைக்கு சட்டை அணிவித்து விபூதி வைத்து பெயர் வைத்து அவர்கள் முருகனுக்கு நன்றி சொல்லும் பரமானந்த காட்சியை இன்றும் ரசிக்கலாம். குழந்தைக்கு மட்டுமானா கிடையவே கிடையாது. இவர் பெரிய ஒரு மருத்துவர். எந்த உடல் பிரச்சனையா இந்த முருகனிடம் விண்ணப்பம் வைக்கலாம். குழந்தை பேரு, சிலருக்கெல்லாம் திருமணம் கூடி வரும், ஆனா ஏதோ ஒரு காரணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால திருமண வேண்டுதலா, அதுவும் சரி. பதவி, வேலைக்கான ஏதாவது ஒரு ஆசையா, நியாயமான கோரிக்கையாக விண்ணப்பமாக இருந்தால் மட்டும் போதும். கொளஞ்சியப்பருக்கு ஒரு லெட்டர், இன்னும் அந்த லெட்டர் ரைட்டிங்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது இன்னைக்கும் அந்த கொளஞ்சியப்பர் தான் தோன்றிய அற்புத முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மனதில் இருக்கும் குறைகளை பிறரிடம் சொன்னால் என்றாவது சொல்லுவார்கள், கத்தியா எவ்வளவு ஆணவமா இருந்தான், அதனால்தான் இப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட ஒரு சமயத்துல நம்மள சொல்லிடுவாங்க, நமக்கு தெரியாம கூட சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய குமுறல்களை, வேண்டுதல்களை, இன்னல்களை அப்படியே முருகப்பெருமானுடைய திருவடிகளில் ஒரு கடிதம் எழுதி அவனிடம் பிராது கட்டினால் 90 நாட்களுக்குள் நம்பிக்கையோடு வேண்டுவோம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக அருள்மிகு கொளஞ்சியப்பர் நிறைவேற்றி வைப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.